பிக் பேஷ் லீகோட 9வது மேட்ச் பெர்த் ஸ்காட்சஸ் அண்ட் ஹோபர்ட் ஹரிகன்ஸுக்கு இடையில பெர்த்தில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ அண்ட் ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேட் பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட் பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பெர்த் பிச்சு பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் கொஞ்சம் பவுலிங் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. பட் பிபிஎல்ல நல்ல ஸ்கோரிங் ட்ராக்காக இருந்திருக்கு. இங்கே ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்காது. பேசர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. இங்கே இது வரைக்கும் 30 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 15 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 15 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 164 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோரா பெர்த் ஸ்காட்சஸ் 230 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா 79 பெர்த் ஸ்காட்சஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 8 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 190 18 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோ 190ன்னு பார்த்தா 4 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் ஹோபர்ட் ஹரிகன்ஸ் 14 மெம்பர்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோபர்ட் ஹரிகன்ஸ் லாஸ்ட் மேட்ச் லாஸ் ஆயிருந்தாங்க அகெயின்ஸ்ட் சிட்னி சிக்ஸர்ஸ். நிக்கில் சௌத்ரி, மெச்சு ஓவன், தென் பில்லி ஸ்டான்லிக் பெஞ்சில் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த லெவனோட போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பெர்த் ஸ்காட்சஸ் லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க அகெயின்ஸ்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ். பெர்த் ஸ்காட்சஸ் 17 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாக்ரோலி அண்ட் ஆஸ்டன் நகர் ஸ்குவாட்ல ஆட் ஆயிருக்காங்க. கொனாலி அண்ட் ஹோப்சன் பெஞ்சில் இருப்பாங்கன்னு தோணுது. ஆல்மோஸ்ட் இந்த லெவனோட போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஹோபர்ட் ஹரிகன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் மேத்யூ வேர்ட் அண்ட் மெக்டர்மாட். மேத்யூ வேர்ட் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு வித் ஜுவல். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் இந்த வென்யூவில் கிரேட் நம்பர்ஸ் இல்லை. பட் நல்ல பிளேயர் டீமில் ட்ரை பண்ணணும். மெக்டர்மாட் 1 டவுன் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. டீமில் பிக் பண்ணணும். ஜுவல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் இல்லை. 20-25 ரன்ஸ் அடிக்க முடியும். சாம் ஹெயின் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. பிக் பேஷில் 37 ஆவரேஜில் ஆடிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிம் டேவிட் ஃபினிஷர் ரோல சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். பிபிஎல்ல 28 ஆவரேஜில் 961 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கோரி ஆண்டர்சன் ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. பட் இங்கே டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. எப்படி ஆட முடியும் பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. டீமில் மஸ்டாக பிக் பண்ணணும். ஜோர்டான் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவராக தான் இருக்கு. இங்கே டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். நாதன் எல்லிஸ் டீமோட கேப்டன். இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ மஸ்டாக பிக் பண்ணணும். ரிலே மெரிடித் விக்கெட் டேக்கிங் பவுலர். பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. பிக் பேஷில் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் சின்னதாக ஒரு இன்ஜரி வெளியே போயிருந்தாரு. மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஹேட்ஸக்லூ பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் கூகுளி பவுலர். ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் சுத்தமாக இல்லை. டூலே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஒவ்வொரு மேட்சுக்கும் 1 or 2 விக்கெட்ஸ் மினிமம் எடுக்கிற பவுலர். டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெர்த் ஸ்காட்சஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. 30 ஆவரேஜில் 1500 ரன்ஸ் கிட்ட பிபிஎல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். சாக்ரோலி இங்கிலீஷ் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. லாஸ்ட்டாக வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் 48 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஒரு மேட்ச்சில். பிபிஎல்ல இது வரைக்கும் 8 இன்னிங்ஸில் 185 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ்கினாசி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. 20-25 ரன்ஸ் அடிக்க முடியும். ஆஸ்டன் டர்னர் டீமோட கேப்டன். நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் பிபிஎல்ல நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. ஹோபர்ட் ஹரிகன்ஸில் மேத்யூ வேர்ட், ஜிவல், தென் கோரி ஆண்டர்சன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. லாரி இவான்ஸ் பேட்டிங் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. இன்கேஸ் பேட்டிங் கிடைச்சா 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய பிளேயர். ஆரோன் ஹார்டி 1 டவுன் பேட்டிங் ஆடுறாரு. பிபிஎல்ல 29 ஆவரேஜில் 746 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். தென் பவுலிங்லையும் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ மஸ்டாக பிக் பண்ணணும். ஆஸ்டன் ஆகர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பட் ஆகர் இந்த வென்யூவில் ஆல்மோஸ்ட் ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசன்லையும் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. பட் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும்.
ஜை ரிச்சர்ட்சன், பஹரன் ராஃப், தென் ஆண்ட்ரோ டை. 3 பேரும் பிபிஎல்லோட ஸ்டார் பவுலர்ஸ். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரிச்சர்ட்சன் அண்ட் பஹரன் ராஃப் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆண்ட்ரோ டை டெத்தில் 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவார். இங்கே ஹோபர்ட் ஹரிக்கன்ஸில் மேத்யூ வேட் அண்ட் மெக்டோர்மாட் டாப் ஆர்டரில் இருக்காங்க. ஸோ ரிச்சர்ட்சன் அண்ட் பஹரன் ராஃப் இனிஷியலாக எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்க முடியும் பார்க்கணும். ஆண்ட்ரோ டை இந்த வென்யூவில் 39 மேட்ச்சில் 60 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 15 பால்ஸுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. சேம் ஜை ரிச்சர்ட்சன் அண்ட் பஹரன் ராஃபும் இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பவுலர்ஸையும் மஸ்ட்டாக பிக் பண்ணணும். மெக்கன்சி லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் மெக்டோர்மாட். பேட்டர்ஸில் ஆஸ்டன் டர்னர், ஜிவல், தென் எஸ்கினாசி. ஆல்ரவுண்டர்ஸில் ஆரோன் ஹார்டி அண்ட் கோரி ஆண்டர்சன். பவுலர்ஸில் ஜை ரிச்சர்ட்சன், பஹரன் ராஃப், ஆண்ட்ரோ டை, தென் நாதன் எல்லிஸ். இப்படி தான் ஸ்மால் லீக்ல டீம் ட்ரை பண்ணுவாங்க. இதில் எஸ்கினாசிக்கு பதிலாக மேத்யூ வேடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ஜீவலுக்கு பதிலாக மெக்கன்சியையும் ட்ரை பண்ணலாம். கோரி ஆண்டர்சனுக்கு எந்த அளவுக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். கிறிஸ் ஜோர்டான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ரிஸ்காக வேணும்னா கிறிஸ் ஜோர்டானை கோரி ஆண்டர்சனுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆரோன் ஹார்டி, ஜேசன் பஹரன் ராஃப், மெக்டோர்மாட், தென் ஜோஸ் இங்கிலீஷ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் மேத்யூ வேட், சாக் ரவுலி, சாம் ஹெயின், ஆண்ட்ரோ டை, ரிலே மெரிடித், தென் மெக்கன்சி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேத்யூ வேட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். சாக் ரவுலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. சாம் ஹெயின் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. 20-30 ரன்ஸ் வரைக்கும் மினிமம் அடிக்க முடியும். ஆண்ட்ரோ டை இந்த வென்யூவில் சூப்பர் நம்பர்ஸ் வச்சிருக்காரு. மெரிடித் அண்ட் மெக்கன்சி விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மேத்யூ வேட், சாக் ரவுலி, தென் ஆண்ட்ரோ டை எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.